டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. சிறுத்தை சிவா, பேரரசு, ஹாரி இவங்கெல்லாம் வந்துட்டு சிங்கம், சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினாவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அடிச்சா எவ்வளோ வெயிட் தெரியுமான்ற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு படம் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்லவர் அப்படின்ற மாதிரி இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த போலீஸ் கதாபாத்திரத்தினால தான் படத்தோட மொத்த பிரச்சனையும் மாறி இருக்கும். பொல்லாதவன் எடுக்கும்போது ஒழுங்கா அந்த பைக்கை போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பேசியிருந்தாருனாவே முடிஞ்சிருக்கும். ஆனா என்னமோ ஒரு கடுப்பு இருக்கு அவருக்கு. என்ன கடுப்புன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க எல்லாருமே. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் ஹார்ஷா தான் போலீஸ் அப்புறப்படுத்தினாங்க அந்த இடத்துல இருந்து. ஒரு ஹையரார்க்கியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்கள என்னால் ஹீரோவாக காமிக்க முடியாது. அவங்களுடைய அதனால தான் விடுதலையில் அவர் லோவஸ்ட் ரேங்கை சூஸ் பண்ணி ஒரு பிசியினுடைய கதையாக டோட்டலாகவே காவல்துறை அப்படின்னா இப்படி தான். அது ஆக்சுவலி பல இன்டர்வியூவில் அதை பற்றி சொன்னது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூசகமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக பார்த்தீங்கன்னா படங்கள் ஆனால் வச்சிடறாரு, சீன் வச்சிடல. வட சென்னையிலேயே கூட ஒரு சீனில் என்ன அப்படின்னா, இப்போ காவல்துறை அப்படின்றத ஓவர் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு இல்லை. எல்லா ஜாபுமே they deserve to be celebrated. டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே அன்டவுட்டட்லி போலீஸ். ஏன்னா எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம தனியாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். பட் இந்த ஓவர் க்ளோரிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த ஓவர் க்ளோரிஃபிகேஷன் ரொம்ப சுருக்கி டக்குன்னு குட்டி ஆக்குனது அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஐயா, ஒரு பக்கம் சிறுத்தை சிவா, நம்ம பேரரசு, ஹாரி இவங்கெல்லாம் சிங்கம், சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினாவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அடிச்சா எவ்வளோ வெயிட் தெரியுமான்ற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். ஏன் பர்டிகுலரா வெற்றிமாறன் சொல்லி கேட்காதீங்க, நீ நம்ம அவரை பத்தி தான் பேச போறோம், அதனால சொல்றேன். என்னதான் பிரச்சனைன்னு தெரியல காவல்துறைக்கும் அவருக்கும். இது பர்சனலா எதுவும் ப்ராப்ளமா? பர்சனலா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுவான எனக்கு அதுவானு தெரியல, அதுக்காக கிடையாது. ஏன் ஆனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களுங்க அவர் பண்ண எல்லா படங்கள்ல ஒரு படம் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்லவர் அப்படின்ற மாதிரி இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த போலீஸ் கதாபாத்திரத்தினால தான் படத்தோட மொத்த பிரச்சனையும் மாறி இருக்கும், ஸ்கிரீன் பிளே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, ஏன் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல. இப்போ நீங்க அசுரன் எடுத்துக்கலாம், ஏன் பொல்லாதவனே போயிடுவோமே. பொல்லாதவன் எடுக்கும்போது ஒழுங்கா அந்த பைக்கை போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பேசியிருந்தாருனாவே முடிஞ்சிருக்கும், பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காவல்துறை எப்படி இருக்காங்கன்ட்டு அவர் நடந்துகிட்ட விதம், அப்புறம் இவரே பிடிச்சி கொண்டு போயிட்டு திருடனை போய் ஒப்படைப்பாரு. அப்ப நீங்க போலீஸ் என்ன பண்றீங்க, சும்மா தான் சும்மா இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சென்னையில இருக்கும், அதுல ஒரு சொல்லியிருப்பாரு தனுஷ், இந்த மாதிரி என்னோட பைக் தொலைஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் காப்பி இருக்குன்னு நார்கோட்டிக்ஸ்ல சொல்லும் போது அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு வாயில வரவே வராது. அதாவது நீங்க ஸ்டேஷனுக்கு, அதாவது நீங்க போயிட்டு பைக்கு தொலைஞ்சதை போய் நீங்க தேடுறதை விட ஆபத்தானது நீங்க காவல்துறைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீனை. அங்கேயே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குமா. அப்படியே நீங்க ஒவ்வொரு படமா எடுத்துட்டே வரலாம். விடுதலை சொல்ல தேவையே இல்லை, ஒட்டுமொத்த இதுவே அதான் விசாரணை. நான்லாம் சமுத்திரக்கனியை பார்த்துட்டு இவர் தான் கடைசியா ஹெல்ப் பண்ண போறாரு போல, நல்ல பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி அங்க இருந்து ஒரு கதையை கொண்டு போய் கடைசியில சமுத்திரக்கனி செத்து போனாலுமே நமக்கு என்ன தோணும்னா, அன்னைக்கே நீ விட்டுருந்தா பாடு போயிருப்பான்ல அவனை போட்டு. அதாவது ஆந்திரா போலீஸ் எவ்வளவோ பரவாயில்ல, தமிழ்நாடு போலீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாரும் அடிச்சாங்க, நீங்க சொல்றாங்கன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்துங்க எடுக்கிற எல்லா படம், ஏன் அசுரன் எடுத்துக்கங்க, அதுல எப்படி ஒரு போலீஸ்காரங்க காமிச்சிருப்பாங்க. அவங்க அதாவது ஒருத்தவங்க சார்பா அவங்களுக்காக தான் போலீஸ்காரங்க ஒர்க் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படங்களையும் பார்க்குறோம். அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பழைய படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல 10 போலீஸ் இருப்பாங்க, 2 பேர் திமிரா பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் நல்லவரா இருப்பாரு. எல்லார் படத்துலயும், லோக்கி படத்துல கூட இருப்பாரு. அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா. சிங்கம் படத்திலே அந்த ஏசி தான் கெட்டவரா இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் சிங்கம் சூர்யா என்னங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. ஆனா என்னமோ ஒரு கடுப்பு இருக்கு அவருக்கு. என்ன கடுப்புன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது விளையாட்டுக்கு சொன்னது பர்சனல் ரீசன் அது கிடையாது. அவர் எப்பயுமே வெற்றிமாறன் பர்சனல் ரீசனுக்காக படம் எடுக்கிற ஆள் கிடையாது. ஐடியாலஜிஸ் இருக்கும், பர்சனல் ரீசன், சொசைட்டி ரீசனுக்காக தான் எடுப்பாரு. சொசைட்டி ரீசனுக்காக எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிடுவோம், நம்ம பாட்டில் ஏதாவது சொல்லி விட்டு. அதாவது 2018 காவிரி ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு
போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, அப்போதைக்கு அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு அந்த ஐபிஎல் நடத்துறதை ஒட்டி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ நடக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது ரொம்ப டைவர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இஷ்யூ 2018 வருது. அப்போ அங்கே இருந்த எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறப்படுத்தினாங்க. நிறைய வேல்முருகன் அவர்கள் இருந்தார், அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் இருந்தார், இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அதில், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க எல்லாருமே. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் ஹார்ஷாக தான் போலீஸ் வந்து அப்புறப்படுத்தினாங்க அந்த இடத்துல இருந்து. ஆமாம், இன்னொன்று என்ன, வெற்றிமாறன் வந்து இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. பட் முன்னாடிலாம் வந்து பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சன்றதுனால நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவர் நேரடியாக வந்துடுவார். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படி இருந்த டைம்லேயே அவர் நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சினிமான்னு வரும்பொழுது வேற ஒரு இன்டர்வியூடைய ரெஃபரன்ஸ் இது. அதில் அவர் சொல்லியிருப்பார், ஒரு ஹையரார்க்கியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்கள என்னால் ஹீரோவாக காமிக்க முடியாது. அவங்களுடைய அதனால தான் வந்து விடுதலையில் வந்து அவர் லோவஸ்ட் ரேங்கை சூஸ் பண்ணி ஒரு பிசியினுடைய கதையை வந்து மாற்றி. ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பிசி தான் இருக்க முடியும், ஒரு பெரிய அதிகாரி அதில் இருக்கிற மாதிரி வந்து. அவருமே ஒரு முழுமையான காவல்துறை அதிகாரியான்னு கேட்டா இல்ல, அவர் குழப்பத்துல என்ட்ரி லெவல்ல இருக்காரு. மேபி அவரும் உள்ள வந்தாருன்னா அவரும் மாறலான்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அவன் வெளியே போயிட்டான் அப்படின்றதான் கதை. அதை வந்து அவர் ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லியிருப்பாரு. என்னால ஒரு பெரிய உயர் அதிகாரி குளோரிஃபை பண்ண முடியாது போலீஸ் அப்படின்ட்டு. எந்த துறையுமே குளோரிஃபை பண்றது சரியில்லை தான். எந்த துறையை நீங்க குளோரிஃபை பண்ணாலும் அப்படி 2 கொம்பு வளர்ந்துறவங்களுக்கு பண்ணுவாங்க. பட் மக்கள் கூட நேரடியாக இன்ட்ராக்ஷன்ல இருக்கிற அல்லது ஒரு சர்டைன் பவர்ஸை கையில வச்சிருக்கிற காவல்துறை வந்து குளோரிஃபை பண்றதுல எனக்கு சங்கடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அவருடைய படங்கள்லையும் அதுதான் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம பேசின படங்கள்லேயே கூட குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதில் சொன்னோம்ல, பொல்லாதவனில் சொன்னோம், போலீஸ் வந்து தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, பட் இப்படி தான் சொல்லுவோம், எனக்கு மாட்டு வரான்னு சொல்கிறான்னு அப்படி தான் சொல்ல அப்படின்ட்டு. இன்னொன்று ஆமாம் அப்படி தான் சொல்ல, என்னைக்காவது நீ வரணும் மாட்டு வரா, ஏன் அவன் மாட்டணும்? ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஒரு எளிமையான மக்கள் வாழ்கிற ஏரியாவில் இருக்கான், அங்கே இருக்கவன்னா அப்படி தான் தப்பு தான் பண்ணுவான், பாஷா இருக்கவன் பண்ண மாட்டான், இப்படி இருக்கவன் அப்படி தான் பண்ணி தான் தீருவான் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இருக்கும். நீங்கள் இந்த படமே விசாரணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் அந்த ஆந்திரா போலீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நைட்டு இவங்க அப்போ தானே வந்து மாட்டுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் படத்துக்கு போய்ட்டு வரேன்ட்டு. இவர் வந்து அவங்களுக்கு நிறைய அடையாளம் கொடுப்பாரு, நிறைய ஆர்கனைசேஷன்ஸோடைய பேரை சொல்லி இதுலேருந்து வரியா, இப்போ இந்த தமிழா, நீ தமிழ்னா அப்போ இந்த அமைப்பா. இது வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, உங்கள் மனசை உடைக்கணும், என்ன பண்ணணும், டக்குன்னு எடுத்தோடனே நீ அப்போ அந்த அமைப்பை சேர்ந்தவனா அப்படின்னா, சார் இல்லை சார் அப்படின்னு இல்லை. அந்த உளவியலை வந்து ரொம்ப தெளிவாக ஒரு காமிச்சிருப்பாரு. அதை இவ்வளோ பெரிய விசாரணையில் கவனிச்சிருப்பான்னு தெரியல, அப்படி ஒரு பெக்யூலரான விஷயம் அதில் இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அவர் நல்லவங்களா காமிக்கலன்னா இல்லை, அதில் சமுத்திரக்கனி வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லவர் தான் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சொல்லுவார், இந்த பசங்களை விட்டுறலாம், அது வரைக்கும் மட்டும் அவர் நல்லவர். அவருடைய நல்லவன் லெவல் வந்து அவ்வளோதான். இந்த சுயநலம் வரும்போது நாளைக்கு உன் தலை தான் உருளும் போது டக்குன்னு அவரும் பேக், உடன்பாடே இல்லாமல் ஒத்துக்கிறது இல்லை. இப்போ அந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு பழைய இன்டர்வியூ சொன்னீங்க, நான் பார்த்த ஒரு இன்டர்வியூலையும் வந்துட்டு வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு, விசாரணை அந்த சீன் இருக்கும் இல்லையா, இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களை என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஏசி வந்து எந்திரிச்சு நிற்பார், கேமரா ஆங்கிள் இங்கே இருக்கும், மேலே இருக்கும் டாப்பில். அப்போ வந்துட்டு இங்கேருந்து அந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்களாம். ஆக்சுவலாக அந்த கேமரா வந்து க்ளோஸில் போயிருக்கலாம், பட் அவங்க மேலே வச்சிருப்பாங்க. அதாவது நான் ஹையாரிட்டியில் இருக்கேன், இம்போசிங் பொசிஷன்ல, நான் உன்னை ஆர்டர் கொடுக்குறேன், நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லும் போது சமுத்திரக்கனி கீழே ஆகும், இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி அந்த கேமரா ஆங்கிளே அப்படி இருக்கும். அது பர்பஸாகவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஆடுகளம் சீன்லேயே உங்களுக்கு தெரியும்ல, அந்த பேட்டைக்காரன் வந்து ஏன் வந்து மேலே உச்சியில் இருக்கான், யாராக இருந்தாலும் ஏன் வந்து அவன் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா, அவன் மேலே இருக்கான், பேசுறது மேலே பார்த்து தான் பேசணும், எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல தான் அவன் தனுஷ் மேல இருப்பாரு, இவர் கீழே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவார் இல்லையா. அதுல கூட பர்டிகுலரா ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. வடச்சென்னை எடுத்துக்கலாம், அந்த ஜெயில் சீன் ஒன்று வந்துட்டு இருக்கும், அதுல வந்துட்டு ஃபைட் பண்ணி கொலை பண்ண போறாங்கன்ட்டு அவ்வளோ நேரம் வந்துட்டு போலீஸ்க்கு தெரியுமா தெரியாதான்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே வாக்கி டாக்கி ஓடிட்டே இருக்கும், யாருமே கவனிக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணியா அப்புறம் போகலாம். அங்கே ஒரு இடத்துல வந்துட்டு டேய் காவல்துறையும் சேர்ந்தாண்டா பண்ணுது அப்படின்னு உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. டேய் பழைய ஜெயிலர் வந்து பரவாயில்ல, புதுசாக வந்தவன் ரொம்ப நோன்றான்டா. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ளேயும் இப்படி தான் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இப்படி தான் இருப்பாங்க, ஜெயிலரும் இப்படி தான் இருப்பாங்க. அவருக்கு டோட்டலாகவே காவல்துறை அப்படின்னா இப்படி தான். அது ஆக்சுவலி ஒரு பல இன்டர்வியூவில் அதை பற்றி சொன்னது கிடையாது, இந்த மாதிரி ஒரு சூசகமாக சொல்லியிருக்காரு.
ஆனா இந்த மாதிரி ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா படங்கள் ஆனா வச்சிடறாரு, சீன் வச்சிடறாரு. வட சென்னையிலேயே கூட இன்னொரு சீன் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மூவிக்குள்ள அந்த யூனிவர்ஸ்குள்ளே போய் பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ஒரு குக்ட் அப் சீன் தான். வெளியே இருந்து பார்க்கும்போது அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குற சீன். தனுஷ் வந்து ஃபோன் எடுத்து கொடுத்துருவாரு, பவன் வந்து அவர் அடிப்பாரு. அவர் இந்த ஜெயில் அதிகாரி ஒருத்தர் வந்து அவனை கூட்டுவாயா அப்படின்னு வேற ஒருத்தனை கூட்டு வருவார். வேற ஒரு பிசி ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ வா சார், என்ன இல்லை சார் அப்படின்னு அந்த பையன் தெரியும் நீ வா அப்படின்னு கூட்டு வருவார். பின்னாடி தனுஷ் அடிச்சுட்டு இருப்பாங்க. கதையா பார்க்க போனா பவனுடைய அந்த இவங்க குணா கேங்கு தான் அவர் கொண்டிருக்க போறது இல்லை அவரை. ஆனா இங்க அந்த ஜெயில் அதிகாரி ஒரு ட்ரிக் பிளே பண்றாருல, இவனை கொஞ்சம் உள்ள விட்டு வரும் அப்பதான் 4 சாத்துவாங்க அப்படின்ட்டு, அதை ஒரு லேயரா வந்து ரொம்ப சட்டிலா அவர் காமிச்சிருப்பாரு. இந்த இந்த போலீஸ் பத்தி அவருக்கு வந்து அகைன் ஸ்டீரியோ டைப் பண்ணல. விசாரணைக்கே வருவோமே, விசாரணையில் வந்து ஒரு நாட் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, இந்த பசங்களை அவர் காப்பாற்றிட்டாரு, அதுவும் ரொம்ப பெருந்தன்மை கொண்டு அதெல்லாம் இல்லை. ஒரு கேஸ் விஷயமா போகிறாங்க, அங்கே ஒரு சுச்சுவேஷன் வருது, தமிழ் தெரியும், பேசி காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை. இவனுங்கெல்லாம் நோபடி, அவங்க யாருமே கிடையாது, தே ஆர் நோபடி, அவங்களை என்ன பண்ண கேட்க போகிறது இல்லை. அப்போ வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு டைலமா ஒன்று வருதில்ல, என்ன அப்படின்னா, இப்போ இவங்களை காப்பாற்றி விட்டுடலாம் பாவங்க அப்படின்ற பொசிஷனில் இருந்து பார்த்தா அந்த காவல்துறை அதிகாரி வந்து நல்லவர் தான். ஆனால் அவரை மீறி அங்கே இன்னொரு ஃபோர்ஸ் வருது இல்லை, வேற ஒரு அதிகாரி வந்து எனக்கு தெரியாது, நாளைக்கு நாங்கள் ஒன்றை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில் சமுத்திரக்கனி இந்த படத்தில் கொன்றுவாங்க. ஆமாம் ஆமாம், அவரை கொன்றுவாங்க. அது என்ன ஒரு மீன் பண்ணுறது நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இங்கே நீ ரொம்ப நல்லவனெல்லாம் இருந்துட்டு அதை வெளியே காமிச்சிட்டோன்னா உனக்கு தான் கதி. அதுதான் அந்த சிஸ்டமோட ஓடுறியா, ஓகே ஓடு, தப்பிச்சுக்கோ, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ, நான் நல்லவன், நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன்ற ஃபேஸை நீ காமிச்ச உடனேவே உனக்கு ஒருத்தன் குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் முடிஞ்சோடனே இவனையும் முடிச்சிரு. கண்டிப்பாக. நீங்கள் ஆக்சுவலி சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அங்கே இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்க முடியும். எல்லா படங்களையும் நீ அதை பார்க்கலாம். நீங்கள் வெற்றிமாறன் படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. பிரச்சனை சின்னதாக இருக்கும், அதை பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா அதிகாரிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே பார்த்தா அரசியல்வாதி. கண்டிப்பாக எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, பொல்லாதவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரவுடி கும்பல் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தா அங்கேயும் ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கும். யார் ஆட்சி வரப்போகுது அந்த இதுவும் பேசிகிட்டு இருப்பாங்க. விடுதலையில் ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. வட சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட இன்புட்னால தான் அந்த கதையே மாறி இருக்கும். அசுரன்ல ஆப்வியஸ்லி அதே தான். இந்த மாற்றம் நான் ஊராட்சி மன்றத்தில் நிற்கிறேன், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஓட்டு தேவை. எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அதிகாரிகள் அப்படின்றத தாண்டி அரசியல்வாதி மேலேயும் அவருக்கு ஒரு கடுப்பு இருக்கு. அவங்க கொடுக்குற இன்புட்டை தான் அந்த அதிகாரிகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த லாக்அப் டெத்து பார்க்குறோம். அதே மாதிரி என்கவுண்டர் வந்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணக்கூடாது, அது வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறோம். ஆனால் இன்னொரு சைடில் எனக்கு தெரிஞ்ச அவர் என்கவுண்டர் அந்த அளவுக்கு இது பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இன்னொரு சைடில் பார்க்கும்போது வெற்றிமாறன் எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமுத்திரக்கனி மாதிரி ஒருத்தர் இருந்தால் அங்கே செத்து தான் போகணும், அவனால் அங்கே வாழ முடியாது. அப்போ மேலே வந்து ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கு. அது யாருன்னு கேட்கும்போது அரசியல்வாதி. ஒரு படம் கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க சொல்லணும் ஞாபகம் வருது, எல்லாமே இல்ல. சமுத்திரக்கனி வந்து விசாரணையில வர சமுத்திரக்கனி வேற யாரும் கிடையாது, வடசென்னையில வர குணா தான். என்ன விட்டுருக்கோம், நான் வரல அப்படின்னு வரேன், வேற வழியில. ஆனா ராஜனை கொலை பண்ண போய் தானே. ஒன்றும் இல்லை, ராஜன் அவங்க ஃபேமிலி அவங்க இதோட இருக்காரு, அவங்களுடைய ஒரு பேர் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு அதாவது எப்படி சொல்றேன்னா அந்த ஏரியாவோட சூப்பர் ஹீரோ அவரு. அவருக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவர் வந்து கொல்லப்படுறாருன்னும் போது ஒரு அரசியல் உள்ள வருது. அரசியல்வாதி உள்ள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க கூட இருக்கவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருது, ஏன் இருந்தாலும் கெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வர, அதில் கேஸ்ட் பாலிடிக்ஸையும் ஒரு கண்டிப்பாக ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. அப்போ ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து ஆளுமையா இருக்கான், ஒருத்தன் வந்துட்டு அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறான் போது அரசியல் உள்ள வருது, வந்து அவங்கள வந்து காலி பண்ணுது. அப்படிங்கும் போது அரசியல்வாதி மேலேயும் ஒரு கோபம் இருக்கு. அவரு அதை நிறைய படத்துல சொல்லியிருப்பாரு. எஸ், ஏன்னா இதுலயே பாத்தீங்க அப்படின்னா வடசென்னை பத்தி நம்ம பேசணும் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கோம். அதை பேசுவோம். என்னன்னா வடசென்னையிலேயே சொல்றேன் நான், நீங்க சொன்னதுனால அது அதுல வந்து எம்.ஆர். ராதா வந்து கிஷோரை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ நம்ம ஜாதிக்கார அங்கே ராஜா யாருடா அப்படின்னு அந்த சொல்லுவார்ல, அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க ஒரு பாலிடிக்ஸும் இருக்கும். இதுல வடசென்னையிலேயே கூட இன்னொரு சீன்ல என்ன அப்படின்னா, இப்போ காவல்துறை அப்படின்றத வந்து ஓவர் குளோரிஃபை பண்றதுக்கு இல்லை, எல்லா ஜாபுமே வந்து தே டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட். டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே அன்டவுட்டட்லி போலீஸ். ஏன்னா எப்படி ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத வந்து நம்ம தனியா சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். பட் இந்த ஓவர் குளோரிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த ஓவர் குளோரிஃபிகேஷன் வந்து ரொம்ப சுருக்கி டக்குன்னு குட்டி ஆக்குனது வந்து அந்த படத்துல ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார், அவர் தான் ராஜனை அடிப்பார். அப்போ தான் அந்த டைலாக் வரும், அந்த ஆங்கர் டைலாக். அதில் அவர் சொல்லுவார், பின்னாடி இருந்து அந்த ஏட்டு சொல்லுவோம், யோ
டிசி அப்படின்னு சார் ஜனம் சூடாச்சுன்னா ஏசி டிசி எல்லாம் பார்க்காது சார் அப்படி நடிச்சு போயிட்டே இருக்கும் அது எவ்வளவு யதார்த்தமான சீன். ஏன்னா இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் என்ன ரேங்க்ல இருக்காரு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒருத்தர் வராரு தொப்பி வச்சுன்னா டக்குன்னு ஏஞ்சி நின்றோம் சார் அப்படின்னு. பட் அதே இது யோசிச்சு பாருங்க, ரொம்ப பதட்டமான ஒரு சுச்சுவேஷன்ல யாரா இருந்தா என்ன வரட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு 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 கோவத்தப்போ வருது இல்லை, அதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ஜனம் சூடாச்சுன்னா அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் தெரியாது. கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ஓவரா குளோரிஃபை பண்ணதுக்கு ரீசன் தான் இன்னைக்கு லாக்அவுட் வரைக்கும் வர்றதுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன். இப்போ சேதுபதினு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது நேரடி காரணம் கிடையாது, மறைமுக பின்னாடி ஒரு விஜய் சேதுபதி படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. ஒரு பையன் வந்து தெரியாம சுட்டுட்டாரு, அங்க லாக்அப்ல பையன் டெத் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு கன்ல தான் போயிருக்கு, அங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, முழுக்க காவல்துறை மிஸ்டேக். ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு ஹீரோவா காட்டியிருப்பாங்க. முழுக்க விஜய் சேதுபதி பின்னாடியே கதை போகும். அதாவது ஹீரோ மாசா காட்டணும், அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், எப்படி வேணாலும் இருப்பார். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அந்த மாசம் கொண்டு வந்து சேதுபதி படத்துலேயே சூப்பர் சீன் ஒன்று வரும். மதுரையே கட்டி ஆளக்கூடிய ஒருத்தர், பயங்கரமான பேருள்ள ஒருத்தர், அவரை போய் திருவிழாவில் உட்கார வச்சு ஆப்போசிட்ல அரைஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பல்லார்னு விட்டு இதுக்கப்புறம் பேசினா அசிங்கமாக கேட்பேன்னு சொல்லி கூட்டு வர சீன்லாம் அப்படியே புல்லரிக்கும். ஆனால் அதை வந்து யாருக்கிட்ட பண்ணுறாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து அஜித்குமார் மாதிரியான ஆளுங்கிட்ட தான் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க கிட்ட பண்ண வேண்டிய விஷயத்த அந்த மாதிரி ஹீரோஸ் வந்து இங்கே இல்லை. ஆனால் இவங்க அதை மாற்றி எத்தனை பேர் சிங்கம் படம் வந்ததுக்கப்புறம் சிங்கம் மீசை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறோம். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் அது வேற இஷ்யூ ஆகிடும், அவங்களுக்கே இஷ்யூ ஆகிடும். நிறைய பேர் சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம், மீசை வச்சுட்டு இருப்பாங்க, கிளாஸ் போட்டுப்பாங்க, புல்லட் வச்சுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயமுமே வந்துட்டு மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு, உடனே வந்து எல்லா ப்ரொஃபஸரும் அப்படியே மாஸ்டர்னா காலேஜ் விட்டு வெளியே, அது ஒரு இதுதாங்க, அது ஒரு சினிமாவில் ஒரு விஷயம். இன்னொன்று எத்தனையோ படங்கள், அதாவது எல்லா ஹீரோஸுமே ஒரு வாட்டியாவது போலீஸ் கிட்ட போட்டுருவாங்க. ஏன்னா போலீஸ் தான் ஹீரோ. எதுக்காக ஹீரோ அப்படின்னா, நீங்கள் ஒரு தடியை எடுத்துட்டு ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணானா தூக்கி போட்டு மிதி, அதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. உன் தடி கொடுத்தது என்னன்னா அவனை அடிக்க, ஆனால் ஏன்னா தப்பு பண்ணால் அவனை அடி எது பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவங்க ஆர்டர் அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க யார் அடிக்க சொன்னாலும் சரி நான் போய் அடிப்பேன். அதைத்தான் வெற்றிமாறன் சொல்ல வர. இதுதான் வெற்றிமாறனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. விடுதலை யோசிச்சு பாருங்க, அது எங்க நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், அதோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எந்த கிராமம்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லாம. அதாவது ஓப்பனிங்ல போடுற அந்த டிஸ்க்ளைமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்க்ளைமர் தான். இது வந்து இயல்பா நடந்த விஷயம். மாரப்பனுக்கும் எங்களுக்கு மாரப்பனுக்கும் கண்ணப்பனுக்கு வித்தியாசம் தெரியாதா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு ஒரு கிராமத்தை காட்டுறீங்க, நடந்தது எல்லாத்தையும் ஓப்பனா காட்டுறீங்க, அவ்வளவு சென்சிபிளா காட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்ல வரலன்னு சொல்லும் போது நமக்கு புரியும்ல. ஆனா அந்த விஷயத்த அவ்வளவு டீப்பா எடுத்துட்டு போய் அதை கொண்டு வந்து சம்பவத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தது கண்டிப்பா சேர்க்க வேண்டிய விஷயம்தான். அப்போ வந்து அன்னைக்குள்ள காவல்துறை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் சுட்டு இவங்களும் சாவுறாங்க, அவங்களும் சுட்டு அவங்களும் சாவுறாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அங்கே அரசியல் உடனே வந்து சரி உடனே பண்ணு, ஏன் இதாயிடுச்சு எனக்கு தெரியாது, நாளைக்குள்ள எனக்கு 4 பேரை வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே தான் நடக்குது. அது அந்த ப்ரெஷரில் நடக்குது. பட் நீங்கள் சேதுபதி படத்தை மென்ஷன் பண்ணீங்கல்ல, அதுவுமே வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியாக காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன் அப்படின்னா, சேதுபதியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் அந்த மிஸ்டேக் நடக்கும். அந்த பையனை சொல்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், வேலை போயிடும், விசாரணை கமிஷன். ஆமா, அந்த சைடையும் காமிச்சிருப்பாங்க. விசாரணை கமிஷன் இருக்கும், அது ரொம்ப லைட்டா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரியாலிட்டியா பேஸ் பண்ண படம் கிடையாது. அது மணிகண்டன் நடிச்சுதான் ரியாலிட்டியா பண்ணிருக்கு. ஆமா விஜய் சேதுபதி கொஞ்சம் மாசா காட்ட வேண்டிய அந்த மாதிரி காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்ததுனால என்ன அப்படின்னா ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. வேலை போயிடும், அவன் உள்ளுக்குள்ள உடஞ்சிரும் பயங்கரமா. விசாரணை கமிஷன் வைப்பாங்க. விசாரணை கமிஷன்ல ஒருத்தரும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த இவர் தான், யோ போய் எடுத்துட்டு வாயா சேதுபதி, வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வா அப்படிலாம் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. இது ஓரளவுக்கு ரியாலிட்டி தான். நிறைய பேர் அதை ஃபேஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் திரும்ப இது பற்றி விடுதலை பற்றி பேசும்பொழுது, விடுதலை என்ன அப்படின்னா அதில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு தப்பு பண்ணலைங்க, அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்ல வர இடத்துல அவர் அசிங்கமாக ஒரு வார்த்தை ஒன்று கேட்பார். நிறைய பேருக்கு அது தெரியாது, ஏன்னா அது வந்து பீப் போட்டிருப்பாங்க, இல்லை அதை ரொம்ப உத்து கவனிக்கிறவங்க ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான்றது புரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ரொம்ப ஒரு சாதாரணமான ரியாலிட்டி தான். ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு கார்பரேட்டில் இப்படி பேசுறதுக்கான ஆட்கள் கம்மி.
அதை மீறி வார்த்தையை விட்டாங்கன்னா சட்டையை பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு போகும்ல. அது யதார்த்தத்தில் ஒரு காவல்துறைக்குள்ள பண்ணுறதுக்கான ஆக்சுவலி காவல்துறை கிடையாது. உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி காவல்துறை கான்ஃபிளிக்ட்டை பத்தி பேசுற படங்கள் நிறைய இருக்கு. இப்போ டானாக்காரன் எடுத்துக்கிட்டா ஒரு செலெக்ஷன்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்கன்றதுக்குல்ல, எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவங்க மேல ஒரு மரியாதையும் வருது. அட் த சேம் டைம் நீங்களும் மனுஷங்க தான், உங்க கூட வரவனும் மனுஷன் தான், இவ்வளோ மோசமா நடத்துவீங்களா அப்படின்னு போது ஆக்சுவலி அந்த டைரக்டர் கூட நிறைய பேசும்போது சொல்லியிருந்தாரு, டானாக்காரன்ல காமிச்சது கம்மி, ஆக்சுவலி அந்த விஷயமே ரொம்ப கம்மி, ஒரு போலீஸ் தானே. அதான் அதை விட நிறைய நடக்குது இந்த உலகத்துலன்னும் போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பாத்ரூம் வசதியை பத்தி காட்டுவாங்க, அவங்க இருக்கக்கூடிய அந்த போட்டு கொடுமைப்படுத்துறதை காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் காட்டுற படங்களும் இருக்கு. ஆனா வந்து க்ளோஸ் ரியாலிட்டின்னும் போது வெற்றிமாறன் கொஞ்சம் அதிகமாவே காட்டிடுறாரு. இல்லை அவர் திட்டிடுவாரு. அந்த இடத்துல வந்து அந்த ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கவரும் திட்டிடுவாரு. சூர்யால எதுவுமே பண்ண முடியாது. யதார்த்தம் தானே. இப்போ காவல்துறை நம்ம பார்க்குறோம், மன உளைச்சல் சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் யார் அப்படின்னா எஸ்ஐஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்கவங்க, கான்ஸ்டபிள்ஸாக இருக்கவங்க, அதுக்கு மேலே உள்ள ரேங்க்லையும் இருக்காங்க. நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கோம். எனக்கு அதிகப்படியாக சொல்கிறேன். கண்டிப்பா இப்போ நம்ம பர்சனலாக யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் இருக்கலாம், இப்போ சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல உங்க ஏரியாவில் ஒரு கான்ஸ்டபிளோ யாரையோ பார்க்குறீங்க, உண்மையா சொல்ல போனா அவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அவங்க மேலதிகாரம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட்டு தூங்குறாங்களா? கிடையாது. நைட் ஷிஃப்ட் போடுறாங்க, டே ஷிஃப்ட் போடுறாங்க. பசங்களோட என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டாலுமே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்து அதனால மீற முடியாது. அங்க வந்துட்டு ஒபே த ஆர்டர்ன்றதான் அங்க இதுவே தான். நீ எதுவுமே பேசக்கூடாது, என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த ரியாலிட்டியை தான் வெற்றிமாறன் வந்து படத்துல காட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்றான் அப்படின்னும் போது கான்ஸ்டபிளும் ஒரு போலீஸ் தான். அவன் கையில லத்தி கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா அவன் போய் ஒரு இதை போய் அடிக்கணும், தப்பானவே அடிக்கணும், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய வந்து கலவராதுன்னா அதை தடுக்கணுன்றக்காக தான் கொடுக்கறது. ஆனா சரியான ஆள் மேல செலுத்துறதுக்கு வந்துட்டு இங்க அவரு இதா இல்லை. ஏன்னா அவர் மனுஷன், அவருக்கு இருக்கணும், அவருக்கு ஃபேமிலி எல்லாமே இருக்கு. ஆனா மேல இருந்து ஒரு ஆள் சொல்றது, அதுலயும் ஒரு சீன் ஒன்று இருக்குல்ல. இதுல வந்து சூரிய வந்து ஒரு சஜஷனா தான் கேட்பாரு, ஐயா நான் வேணா அதை எடுக்கட்டுமா அப்படின்ட்டு. சேத்தன் வந்து டக்குனு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாரு, நீ அமைதியா இரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்புறம் கௌதம் மேனன் வந்து இல்ல நீ எடு. அதுல வந்து என்னன்னா ஒரு இன்செக்யூர்டு லெவல்ல இருக்கிறவங்களுடைய இதை காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப நான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கேன், நீ என்ன உயரதிகாரி மாதிரி பண்ற இல்ல, உயரதிகாரி இருக்கும் நீ என்ன நேரடியா பேசுற, ஏன்னா நான் பேசுவேன், அவர் சொன்னாருன்னா அந்த ஆர்டர் நான் பாஸ் பண்ணுவேன். இன்செக்யூரிட்டி அதுவே ஒரு மாசாலாம் காட்டும். சிங்கம்ல பார்க்கல நீங்க, உனக்கு ஏசி அதனால ஏசி போட்டு வரும், ஏசி இல்ல அதனால ஏசி போடாத ரூம். அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமா போயிடுது. சாரி நம்ம சீரியஸா பேசும்போது அது இல்ல இப்ப சிங்கமும் இது எடுத்தோம்னா அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்ல வரேன். அதுல வந்து என்னன்னா ஒரு இது இருக்கும், சில இன்செக்யூர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க, கார்பரேட் ஆஃபீஸ்ல இருப்பாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்ல இருப்பாங்க, எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க, இல்ல போலீஸ்லயும் இருப்பாங்கல்ல. அப்ப அது வந்து என்னன்னா அவர் சொல்றாரு கார் நிக்குது நீ உடனே கேட்டுருவியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு உயர் அதிகாரிக்கு வருது. அப்புறம் கௌதம் மேனன் சொல்றாரு நீ போய் எடு அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல அதை ரொம்ப இதுவா காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் ஒரு சீன் ஒன்று, அது டெலிட்டட்ல போயிடுச்சான்னு எதுலையோ பார்த்து ஞாபகம். ஊருக்குள்ளே போயிட்டு ஏதோ கயிறு வாங்க, நம்ம டெலிட்டட் சீன்ஸில் போயிடுச்சு. அது ஊருக்குள்ளே போய் கயிறு வாங்க போனோடனே அங்கே ஒரு போலீஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த ஆப்போசிட் கேங்கில் இவனை அமுச்சு விடுவோம், இவனுக்கு தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் மரியாதை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விடுற மாதிரி. என்னன்னா சாப்பாடு கொண்டு போனா கூட சாப்பாடுல விஷம் கலந்துருவாங்கன்னு பயப்படுற அளவுக்கு அங்க காவல்துறை இருக்கு, நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ அது வந்து அது ரொம்ப கரெக்டாக காமிச்சிருப்பார். டுவர்ட்ஸ் எண்ட்ல என்ன அப்படின்னா அது வரைக்கும் வந்து அந்த வாத்தியாரை எப்படியா சரண்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தவர் வந்து இப்போ லைட்டாக மாறுவார். தமிழ் வந்து இப்போ எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருப்பார், அவர் வந்து மாறுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இது பண்ணோம் அவன் வாங்கிட்டு போவானா, என்ன இவருக்கு பட்டில சரண்டர் தானே ஆக சொன்னீங்க, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு வரல. அதுவும் ரொம்ப கிட்டத்தட்ட சமுத்திரக்கனி கேரக்டர் மாதிரி தான். அதுவும் உள்ளுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கு. சமுத்திரக்கனி கேரக்டர்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க, பெரிய விஷயம் இல்ல. அதாவது அது வந்து எனக்கு அது இல்லைங்க, இப்ப ரேண்டமா கலாய்க்கும் கூட என்ன சமுத்திரக்கனி மாதிரி பேசிட்டு இருக்கு, அது வந்துடுது எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸா அவர் ஆகிறாரு அவரு. இல்ல அது என்னன்னா எனக்கு அந்த கேரக்டர் ஏன் நான் சொல்றேன்னா, விசாரணையில வந்த சமுத்திரக்கனியினுடைய கேரக்டர் ஏன் நான் சொல்றேன்னா, அவன் தான் ரொம்ப யதார்த்தமான ஆள். உள்ளுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். நான் போலீஸ்காரன் தான், நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன், நான் வந்து ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், எனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். நான் காக்கி சட்டை போட்டனால நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. ஆனால் என்னை வந்து நல்லவனாக இருக்கிறது விட மாட்டுறாங்க. நான் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன்னா என் மேலேயே ஒரு த்ரெட் வருது, நாளைக்கு ஒன்றை நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் அவங்கள பார்க்கணும், இந்த பசங்களை நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அதை வந்து அவனால உடைக்கவும் முடியல, அதுக்குள்ள இருக்கவும் முடியல. நீங்க சொன்னதுதான் ஆக்சுவலி இதோட எண்டே. எப்படின்னா ரியலும் சரி, நீங்க போயிட்டு ரீல்ல பாக்குற விஷயமும் சரி,
ரியல்ல எப்படி வந்துட்டு ஒரு காவல்துறையா வேலை செய்ய விடாம ஒரு ஏவல் துறையா மாத்துறாங்கல்ல. இதெல்லாம் கிடையாது, நீ அவனை அடிச்சு ஓட்ட. அஜித் குமார் வழக்கே எடுத்துக்கோங்களேன், என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, நாங்க செஞ்சோன்னு தான் அவங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களுமே அதான் சொல்லி புலம்புறாங்க, எல்லாருமே அதான் புலம்புறாங்க. அப்போ அதுல ஏசி டிசி எங்கெங்கயோ போகுது. அப்படிதானே இங்கே இருக்கு. ஆக்சுவலி படத்துல அதான் காட்டுறாங்க. நீ வந்து ஒருத்தன் நல்லவன் தான், அவனை கெட்டவனா மாத்துறதும், அதாவது ஒரு காவல்துறையா இருக்க விடாம நான் சொல்ற வேலை செய்யற அடியாளா மாத்தும் போது தப்பாது. ஸோ அது படமா இருந்தாலும் சரி, நிஜமா இருந்தாலும் சரி, காவல்துறை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. வேலை செய்ய விடுங்க, வேலை செய்ய விடுங்க. அவங்க தேவையில்லாம வந்துட்டு இது பண்ணாதீங்க. வெற்றிமாறன் நல்ல படமும், ஐ மீன் உங்களை வச்சு அவங்கள நல்ல ஒரு ஹீரோவா காட்டுற படம் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயில் மட்டும் அதுல என்னன்னா அப்படின்னா, இந்த சீன் விஜய் சேதுபதி வந்து ட்ரெஸ் இல்லாம ஆக்கிட்டு அப்புறம் அவர் வந்து கால் மேல சொல்லுவார், நீ இப்படி இருந்து நான் ட்ரெஸ் இல்லாம, அது வந்து அது ஒரு காமனா யூஸ் பண்ற ஒரு சைக்கலாஜிக்கல் இது இல்லை. ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு இது பண்றதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் உள்ளது முன்னாடி ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுவும் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு மொத்தத்துல டு சம்மிட் அப் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அந்த சமுத்திரக்கனி கேரக்டர் தான். அந்த சமுத்திரக்கனி கேரக்டர் இறந்துருச்சு அந்த படத்துல விசாரணையில. விடுதலையில இறக்காம தப்பிச்சு போன அப்படி ஒரு போலீஸ் தான் சூரி. ஓகே, யூனிவர்ஸ் மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து அதுல மரணிக்காம தப்பித்து போன ஒரு சமுத்திரக்கனி கேரக்டர் தான் சூரி. அடுத்த படத்துல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.